தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் பணியிலே சிறந்தோங்கிய தமிழ் காதல் நூலின் ஆசிரியர் முனைவர் வ. சுபமாணிக்கம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவரை நினைவு கூறி தமிழால் கூடிய இந்த அவைக்கு என் மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் தமிழ்கூடல் கலை இலக்கிய பண்பாட்டு இயக்கம் பரிசில் வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் அழகிய பெரியவன் எழுதிய படிகப்பாடல் சிறுகதை நூல் ஆய்வரங்கம் இனிதே நிறைவடைந்தது. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கியவர் ஈட்டியையும் புன்னகையால் மழுங்கச் செய்பவர், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று எங்களை சான்றோனாக்கும் எம் தந்தை, நம் தமிழ் இலக்கியத்துறையின் இன்றைய தலைவர், நாளைய வரலாறு பேராசிரியர் ஆ. ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கு எங்களின் அன்பான நன்றி. வரவேற்புரை ஆற்றிய அழகிய பெரியவன் ஐயாவின் மாணவர், பவள விழா கண்ட சென்னை தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சு. ராஜா அவர்களுக்கு எங்களின் நன்றி. படிகப்பாடல் நூலை அறிமுகம் செய்து சிறப்புரை வழங்கிய வெயில், அங்காடி தெரு, காவிய தலைவன் போன்ற வரலாற்று சாதனை மிக்க திரைப்படங்களை இயக்கிய திரு வசந்தபாலன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. படிக மாலை உடலுக்கு குளிர்ச்சி, படிகப்பாடல் உள்ளத்திற்கே குளிர்ச்சி. அழகிய பெரியவன் ஐயா அவர்களின் படிகப்பாடல் நூலை பெற்றுக்கொண்ட விளம்பரப்பட இயக்குனர் திரு லட்சுமிகாந்தன் அவர்களுக்கும், கவிஞர் திரு ரகசியன் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் திரு தமிழையா அவர்களுக்கும் உள்ளம் கனிந்த நன்றி. நூலை ஆய்ந்து தெளிவுரை வழங்கிய எழுத்தாளர் மற்றும் ஆவணப்பட இயக்குனர் முனைவர் பு. சாரோன் அவர்களுக்கும், எழுத்தாளர் திரு சாம்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் நம்மில் ஒருவர் ஜே. சுடர்விழி அம்மா அவர்களுக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நூலை பதிப்பித்த பரிசில் செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. பெயரிலேயே சிறப்பு அடைமொழியை கொண்டவர், விழாநாயகர், எழுத்தாளர். கற்றுக் கொடுக்கிறவருக்கும் கற்றுக்கொள்கிறவருக்கும் இடையே வெற்றிடம் இருக்கிறது. அதை வெற்றிடம் என்று சொல்வதை காட்டிலும் அநீதியின் பள்ளத்தாக்கு என்பதே சரி என்று கவி பாடியவர், ஏற்புரை வழங்கி சிறப்பித்த அழகிய பெரியவன் ஐயா அவர்களுக்கு எங்கள் சிரம் தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கேட்டவுடனே சில்லறை கொடுக்கும் கடைக்காரரை போல கேட்டவுடனே அன்பும் கவிதையும் தாராளமாக பகிரும் என் அன்பு நண்பர் கவிஞர் தூயவன் என்கிற சந்தீப் அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்விற்கு வருகை தந்த சான்றோர் பெருமக்கள், விருதுநிலை விரிவுரையாளர்கள், இலக்கியத்துறை மற்றும் பிற துறை மாணவர்கள் என அனைவருக்கும் நன்றி. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. சென்னை பல்கலைக்கழகம் இலக்கியத்துறை மற்றும் தமிழ்கூடல் கலை இலக்கிய பண்பாட்டு இயக்கம் மேலூர், பரிசில் வாசகர் வட்டம் சென்னை இவர்கள் இணைந்து நடத்தும் அண்ணன் அழகிய பெரியவன் அவர்கள் எழுதிய படிகப்பாடல் சிறுகதை நூலாய்வரங்கத்திற்கு அதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முதலில் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அழகிய பெரியவனோட கதைகளில் இருக்கிற மாந்தர்கள் நாம் கண்டு கொள்ளாமல் அல்லது பார்த்திருப்போம், அவர்களை எவ்வளவோ கவனிக்காமல் விட்டு விட்ட மனிதர்களை தான் அவரோட கதை மாந்தர்கள் இருப்பார்கள். அப்போ நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம யார்கிட்ட வேணும்னாக்கா அந்த மதம் சார்ந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுவோம். ஆனால் அண்ணன் படைத்து இருக்கிற கதை மாந்தர்கள் யார்கிட்ட வேண்டுவாங்கன்னாக்கா இயற்கையோடு மலைகளிட்டு அவர் ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள். மலைகளிடமும் மழைகளிடமும் சாலைகளிடம் அது போன்ற இயற்கை அவர்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி தர மாதிரி தான் அண்ணனோட மாந்தர்கள். ஒரு இயற்கை சார்ந்தோடு அந்த மனிதர்கள் இருப்பார்கள். அது போன்ற கதைகளை தான், அது போன்ற மனிதர்களை தான் அண்ணன் படைத்திருப்பார். இன்னொன்று என்னன்னாக்கா அவரோட கதைகளில் வந்திருக்கிற தத்துவம் என்பது என்னன்னு சொல்லணுன்னாக்கா ரெண்டு தான். அது திரைப்படமாக இருக்கட்டும், கவிகளாக இருக்கட்டும், அல்லது கட்டுரையாக இருக்கட்டும், ரெண்டு படைப்பாளிகள் தான் இருக்காங்க உலகத்தில் நான் நம்புவேன். ஒன்று அறம் சார்ந்து, அது அறத்துக்கு புறம்பானவர்களாக இருப்பாருங்க. அந்த சில பேர் இடையில் வந்து அறம் சார்ந்து பழைய
அறம் சார்பற்ற அவர்களை எழுதுவது அறம் சார்ந்த ஒரு போலியோட படிப்பாங்க. அப்படி இல்லாமல் வெளிப்படையாகவே நம்ம அறம் சார்ந்த மனிதர்களவே அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அண்ணன் வந்து இன்னும் பல கவிதைகளை எழுத வேண்டும், கதைகளை எழுத வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாரை வந்து நான் எலெக்ஷன் படத்தில் டைலாக் கூப்பிடும்போது தான் எனக்கு பழக்கமானார். ஒரு 4 வருஷமாக பழக்கம் இருக்குது. அவரை என்னைக்கு நான் வந்து செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுகிறனோ, நேரில் பார்த்தனோ, அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். அவரோட எளிமையான ஒரு அணுகுமுறை தான் அவரோட எழுத்துலையும் இருக்குது. ஆனால் அவர் வலிமையானவர். அப்படி தான் அவரோட சிறுகதைகளையும் இருக்குது. ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி சாரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். போகும்போது இந்த மாதிரி படிக்க பாடல் வந்து நூல் வெளியீட்டு விழா இருக்கு, நீங்கள் வாங்க தமிழ் அப்படின்னாரு. கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிங்க, படிச்சுட்டு கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. கருத்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை சார், அதனால் படிச்சுட்டு என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் நான் படிச்சுட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா நிறைய எல்லா விதமான கதைகளும் இந்த சிறுகதை தொகுப்பில் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தொகுப்பை முழுமையாக படித்தது வந்து படிக்க பாடல் அழகிய பெரியவன் சார் தான். எனக்கு இந்த சிறுகதை தொகுப்பில் மறைவானதன்று அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்குமான ஒரு ஒரு அன்பை வந்து வெளிப்பட்டிருக்கு. ஒரு இறப்பு வந்து ஒரு மனிதனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவனை வந்து ஒரு அன்புள்ள ஒரு இறப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது இந்த கடைசி வரி வந்து அவர் எழுதியிருப்பார். அருமையாக எழுதியிருப்பார். ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இல்லை ஒரு 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 அன்பை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த பாட்டி என் கண்ணுலேயே இருக்காங்க, முன்னாடியே இருக்காங்க. ஏன்னா என்னோட பாட்டி அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க. அது ரொம்ப எனக்கு இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் கூட மறுபடியும் படித்தேன். எப்போ படித்தாலும் அது ஒரே மாதிரியான உணர்வு தான் தருது. இந்த மறைவானதன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் காலநகைன்னு ஒரு சிறுகதை இருக்குது. அது வந்து ஒரு ஜோசியக்காரரை பற்றி எழுதியிருக்காரு. அவரோட பேரே குறிப்பில்லை. நான் யோசித்தேன், என்னடா அது காலநகைன்னு பேர் வச்சிருக்காரு, ஆனால் பேர் எதுலையுமே குறிப்பில்லை. காலநகையில் கேரக்டர் நேமே இருக்காது. மறைவானதன்றிலேயே பார்த்தீங்கன்னா அத்தனை கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு வந்து 7 பெண்கள் ஆண்கள் இருப்பாங்க, பிறந்திருக்காங்க. அவங்க பேர்லாம் யாருமே சொல்லல. பேரன் பேர், பாட்டி பேர், அப்புறம் டில்லின்னு ஒரு ஒரு பெண்ணோட பேர். இந்த 3 பேர் தான் சொல்லியிருக்காரு. காலநகையில் வந்து நேமே சொல்லல. நான் என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ என்ன அப்படிங்கும்போது நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கும்போது ஒரு ஜோசியக்காரரை பார்த்தா எனக்கு நிச்சயம் இந்த சிறுகதை தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு ஒரு அப்படியான ஒரு 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 சிறுகதை தான் அது. ஒரு சிறுகதை எல்லாருக்கும் ஒரு காலத்தையும் ஒரு ஒரு இதையும் சொல்லக்கூடியவர். அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது ரொம்ப என்னை பாதிச்சது. அப்புறம் சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து செவல்லி பூத்த மலை தான் எனக்கு இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதில் அவர் சொல்லியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. நான் படிச்சுட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக அவர்கிட்ட பேசுகிறது வந்து செவல்லி பூத்த மலை தான் சார். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ராஜேஷ்குமார் அந்த மாதிரியான ஒரு சிறுகதை வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னா, அப்போ தான் அவர் சொன்னார், நான் சின்ன வயசுலேருந்து நான் அது படிச்சிருக்கேன். ஸோ அது படித்து வளர்ந்ததுனால நான் வந்து என்னோட இதில் அப்படி எழுதணும்னு நினச்சேன் தமிழ் அப்படின்னாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பொலிட்டிக்கலாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எப்பயும் பொலிட்டிக்கலாக இங்கே 2-3 சிறுகதைகள் இதில் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்துக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு சிறுகதையாக 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் ஒரு தமிழாசிரியர்னு எனக்கு என்னோட அறிவுக்கு ஏற்றபடி சொல்கிறேன். ஏன்னா அது ப்ரீச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க படித்தாங்கன்னா என்னடா அது ஓவராக இருக்குது, அம்பேத்கரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் சொல்லணும். அம்பேத்கரோட தேவையை வந்து இன்றைக்கி எவ்வளவு தேவை அப்படிங்கிறதும், அம்பேத்கரை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், அம்பேத்கருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப்பை எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறத வந்து ஒரு தமிழாசிரியர் வழியாக அவர் சொல்கிறாரு. அவரே ஆசிரியருங்கிறதுனால அதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அது படிக்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வியை வந்து அது வந்து எழுப்புது. ரொம்ப அருமையான ஒரு காலத்தின்
தேவைக்கான ஒரு சிறுகதையாக 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் தமிழாசிரியர் பார்க்குறேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு 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 கோரிக்கை மட்டும் நான் வந்து ஒன்று வைக்கிறேன். இதில் வந்து சிறுகதைகளில் வந்து எழுதும்போது ஒரு படங்கள் எதுவும் இல்லாமல் இருக்குது. எனக்கு என்னென்னா இன்னைக்கு சிறுகதை எழுத்தாளர்களுக்கு வந்து கையில் பேனா மட்டும் இல்லை, தோளில் வந்து ஃபோட்டோகிராஃபும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் வந்து போகிற இடத்துல ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறாரு, இல்லை அந்த ஒரு வேலூர் மாவட்டத்து போய் ஆம்பூரோட, குறிப்பாக ஆம்பூரோட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து நீங்கள் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அழகு பெரியவன் சாரோட கதைகளை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும். வேறு எந்த எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவர் தான். அப்போ அந்த பகுதியை வந்து இவர் எழுதியிருக்காரு. பட் அந்த இன்னைக்கு ஆம்பூர் நான் பார்த்த ஆம்பூரே இல்லை. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ போய் பார்த்தா அது டோட்டலாக வேறையா இருக்குது. ஆனால் இவர் எழுதின சிறுகதையை வந்து அதுக்கு முந்தின காலகட்டத்துக்கு போது அது படங்கள் இருந்தால் நமக்கு இன்னமும் ஒரு 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 ஹிஸ்ட்ரியாகவும் மாறும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதுவாக சொல்கிறேன் சார். ஒரு பேனா மட்டும் இல்லை, புகைப்படம் இருக்கக்கூடிய கருவியும் தோளில் தொங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 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 சித்திரங்கள் வரைவாங்க, ஒரு பெண் ஆபாசமாக போட்டு எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய சிறுகதைகளில் அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்லலை, அந்த சித்திரம் வரைய வேண்டாம். அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படத்தை வந்து பண்ணும்போது அது ஒரு வரலாற்று இதாக எப்படி வந்து ஆம்பூர், பேரணாம்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களோட பேச்சு மொழியும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு வேறொரு மாவட்டத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அழகு பெரியவன் சாரோட கதைகளை படித்தாவே போதும். அவ்வளோ அருமையாக அந்த பேச்சு வழக்கையும் அந்த வட்டார வழக்கையும் அந்த மனிதர்களையும் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். லேண்ட்ஸ்கேப்பையும் எழுதியிருப்பார். நான் ஒரு சினிமா இயக்குனராக இருக்கனால அது புகைப்படமாக இருந்தால் இன்னமும் நல்லா இருக்குமே, ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குமே அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு இதில் வந்து காலநகையில் எப்படி ஒரு முரண் இருக்கோ அது மாதிரி தான் இது ஒரு முரணாக ஒன்று நான் பார்க்குறேன். சார் வந்து இசைப்புயல், இசை வடிவமாக இருக்கும் இசைஞானி அவர்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நான் தெரிஞ்சது வந்து இது வந்து அவரோட தாயாருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படிக்க பாடலில் வரக்கூடிய தாயார் வந்து அவரோட தாயாராக தான் நான் கற்பனையாக பார்க்குறேன். அந்த தாயாருக்கு தான் இந்த 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 புக்கு சமர்ப்பணம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்கள் நிறைந்த இந்த அவைக்கு முதற்கண் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ் இலக்கியத்துறை, சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் கூடல் கலை இலக்கிய பண்பாட்டு இயக்கம் வேலூர் மற்றும் பரிசல் வாசகர் வட்டம் சென்னை ஆகிய இந்த மூன்றும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த உரையரங்கம் ஐயா அழகிய பெரியவன் எழுதிய படிக பாடல் சிறுகதை நூல் குறித்த உரையரங்கம் அல்லது ஆய்வரங்கம் என்ற அந்த நிகழ்ச்சி. நம்முடைய மரியாதைக்குரிய சாரோன் அவர்கள் கேட்டார்கள், மாணவர்கள் வருவார்களா, இந்த நிகழ்ச்சியை மாணவர்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டு செய்வார்கள் என்பதையெல்லாம் என்னோடு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எங்களுடைய மாணவர்களிடம் ஒன்றை கொடுத்து விட்டார், அவர்கள் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு அந்த பயிற்சியை இந்த இலக்கியத்துறை அவர்கள் வழங்கி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர் சந்தீப் அவர்கள், அதுபோலவே நன்றி உரை வழங்கக்கூடிய மாணவி தாரணி அவர்கள், ஏனைய மாணவ செல்வங்கள், முதுகலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஆய்வு முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள், இப்படி எல்லோரும் ஒவ்வொரு வகையில தனித்துவம் மிக்கவர்களாக அவர்கள் விளங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே எங்களுடைய மாணவர்களுடைய அவர்களுடைய பங்கு என்பது இந்த நிகழ்ச்சிக்கு மிக உயரிய ஒன்றாக இருக்கும் என்பதை நான் முதலிலேயே கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்முடைய வணக்கத்துக்குரிய மிகச்சிறந்த எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஐயா அழகிய பெரியவன் அவர்களுடைய 7வது கதை தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த சிறுகதை தொகுதி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட இருக்கிறது.
அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள், ஒரு பக்கம் திரைப்பட துறையை சார்ந்த இயக்குனர்கள், ஊடக நண்பர்கள், எழுத்தாளர்கள், அம்மா பேராசிரியர் மற்றும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், இப்படி மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அத்தனை பேருக்கும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகனாக விளங்கக்கூடிய ஐயா அழகிய பெரியவன் அவர்களை பற்றியெல்லாம் நம்முடைய வரவேற்புரையில் அவருடைய மாணவர் அவருடைய வாயாலேயே சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். பொதுவா ஆண்டுக்கு ஒரு முறை ஏப்ரல் 14 வந்து செல்லும். ஒவ்வொரு ஏப்ரல் 14ம் தலித் மக்களுடைய சிந்தனை முன்னேற்றம் மென்மேலும் உரமேற்றிக் கொள்வதற்கான ஒரு நாள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். அந்த நாளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாளும் அமைகிறது. எனவே அதற்காகத்தான் இந்த நாளை இப்பொழுது நடத்தலாம் என்று ஐயா அவர்கள் கூட கேட்டுக்கொண்டார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. எனவே ஒரு பொருத்தமான நாளில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு வருகிறது. நேற்று நான் மார்த்தாண்டம் அந்த நேசமணி மெமோரியல் இந்த கிறித்துவ கல்லூரியில் ஒரு புறத்தேர்வலனாக நான் பங்கேற்பதற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த ஆய்வினுடைய தலைப்பு இனவரவியல் நோக்கில் பாமா அவர்களுடைய படைப்புகளில் காணக்கூடிய அந்த தலித் மக்களுடைய அந்த வாழ்வியலை பற்றியான அந்த ஒரு வாய்மொழி தேர்வு. அந்த பாமாவாலே பாராட்டப்பட்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய அழகிய பெரியவன். எனவே இன்றைக்கு நேற்று அந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி. எனவே இந்த வகையில் ஒரு பொருத்தப்பாடு இருப்பதாக நான் கருதுகிறேன். நிறைய அவருடைய படைப்புகளை பற்றியெல்லாம், எழுத்துக்களை பற்றியெல்லாம் நீங்க எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் அவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள், நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அது குறித்தெல்லாம் நாம் அதிகமாக உள்ளே செல்ல வேண்டாம். எனவே அன்றைக்கு அந்த அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அழகிய பெரியவன் யார், அவருடைய படைப்புகளுடைய தன்மை என்ன என்பதை என்ற ஒரு வினா உங்கள் மனதிற்குள்ளாக எழலாம். ஒற்றை வரியில் சொல்வது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய மொழியிலேயே நான் கூறுகிறேன். ஐயா திரைப்பட இயக்குனர்கள் இங்கே இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த அண்மையில் வந்த ஒரு திரைப்படம் ஜெய்பீம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த ஜெய்பீம் திரைப்படம் 100 ஜெய்பீம் திரைப்படம் ஒன்றாக இணைந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அழகிய பெரியவனுடைய எழுத்துக்கள். அவருடைய எழுத்துக்களை எண்ணி படித்தவர்களுக்கு தெரியும். நான் 1-2 அவருடைய படைப்புகளைத்தான் நான் படித்தேன். அவ்வளவு உருக்கமாக இருக்கும். அந்த மொழியை, அந்த மக்களுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக கண்முன்னே நிறுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக விளங்கி கொண்டு வரக்கூடியவர் தான் அழகிய பெரியவன் அவர்கள். அந்த வகையில் அந்த எழுத்தில் ஒரு வகையான கோபம், கொந்தளிப்பு, ஆத்திரம், இதுதான் தலித் இலக்கியம். எப்படி இலங்கையிலருடைய படைப்புகள் ஒரு இலக்கியமாக அவற்றை நாம் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மக்களுடைய வலி, வேதனை, துயரம் எல்லாம் கலந்துதான் அந்த படைப்பு. அதுபோலவே அந்த நாட்டில் அந்த இலக்கியங்கள் வருவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே தமிழர்களால் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு இனம் என்று சொல்ல முடியாது, ஒரு குழுவை, பொதுவாக மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம்தான். அந்த இனத்தில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒதுக்குவது, அவமதிப்பது, அவமானத்துக்கு உள்ளாக்குவது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? எனவே அப்படி அவருடைய ஆத்திரம், கோபம், கொந்தளிப்பு இவனுடைய வடிவம்தான் தலித் லிட்ரேச்சர் என்று நாம் சொல்லலாம். அவற்றையெல்லாம் நன்கு உள்வாங்கி கொண்ட மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக அவர்கள் விளங்கி கொண்டவர்கள். அந்த எழுத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் அவர்கள். அவருடைய படைப்புகளில் இந்த தலித் முரசு பேட்டிகள் என்று சொல்லி அவர்களிடம் பேட்டி கண்டு அவற்றையெல்லாம் அந்த நூலாக்கி இருக்கிறார்கள். பிறகு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கண்ணன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு ஆய்வியல் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய 2 தலித் இலக்கிய அனுபவங்கள்
என்று ஒரு 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 புத்தகத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர்கள்லாம் அவருடைய நேர்காணலை வைத்துக்கொண்டு அவருடைய படைப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு நூலாக்கமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் எதை காட்டுகிறதுனா அவருடைய எழுத்தினுடைய அந்த வீச்சை, தனித்துவத்தை காட்டுவதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் 2006 டிடி ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஐயா அழகிய பெரியவன் அவரிடம் நேர்காணல் அவர்களை நிகழ்த்தி அந்த நூலை அன்றைக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க. தலித் முரசுனுடைய பேட்டிகள் என்று சொல்லி அந்த நூலுக்கான பெயர் ஓயாத குரல். எப்படி கடல் அலைகள் அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்லுகின்றோமோ அது போலவே ஓயாத குரல், நல்ல தலைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார். அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஐயா அவர்களை பற்றி, வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையிலான நுண்ணிய இடைவெளியில் காலம் தள்ளும் மக்களின் வேதனைகளை, வெற்றிகளை உயிரோட்டமாக பதிவு செய்யக்கூடியவர் இவர் அழகிய பெரியவன் என்று அவருடைய வாக்கு மூலம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவரது இந்த தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை, முதல் சிறுகதை சிறுகதையாக அது அமைகிறது. தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை என்பது தலித் இலக்கியத்திற்கான ஒரு ஆற்றாமையை, தலித் இலக்கியத்தினுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக அது அமைகிறது என்பதை அவர்கள் பலபட பாராட்டி இருக்கிறார்கள். தகப்பன் கொடி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையில அது ஒரு நாவல், குறுநாவல் அல்லது நாவல் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அது புதைந்து போன ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மண்ணுரிமை வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஒரு கதை, ஒரு நாவல். அந்த நாவல் தமிழக அரசினுடைய விருது பெற்றது பெரிது இல்லை. தமிழக அரசன் அந்த விருதுக்கு, அந்த நாவலுக்காக தமிழக அரசு விருது வழங்கி இருக்கிறது, அது பெரிது இல்லை. மாறாக மறைக்கப்பட்ட வரலாற்றை அது மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறது. அதுதான் அந்த நாவலுக்கான புதினத்துக்கான பெருமை என்று அவர் சொல்லியிருக்கிறார். சமூக அவலங்களை அதை அவர் எதிர்த்த விதமும், சமூக அவலங்களை அவர்கள் எதிர்க்கவும் மனித உரிமைக்காக போராடவும் அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை என்று பலபட பாராட்டியிருக்கிறார். அத்தனையும் அவருடைய எழுத்துக்களில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனையும் இன்றைய இருக்கக்கூடிய தமிழகத்துல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமப்புறங்களுக்கும் அது பொருந்தும். அண்மையில் 4 சுவர்களை, திசைகளையே சுவர்களாக கொண்ட ஒரு கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை, அந்த கதையை நான் வேக வேகமா புரட்டி பார்த்தேன். அந்த கதையில் வரக்கூடிய கிராமம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமப்புறங்களுக்கும் பொருந்தும். அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அவனுடைய மொழி, அதனுடைய அமைப்பு, மேல் பக்கம் தாழ்வான பகுதியில் என்று தாழ்ந்த பகுதியில் சேரி என்ற ஒரு ஊரும், மேல் பகுதியில் ஊர் என்ற ஒரு ஊரும் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. சித்தலிங்கையா கூட ஊரும் சேரி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், தாழ்ந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால், மேலிடத்தில் வரக்கூடிய அந்த மழையானது அவர்களுடைய அழுக்கு, பிறகு மற்ற எல்லாவற்றையும் அசுத்தமான வந்த தண்ணீர் எல்லாம் இவர்கள் பகுதியில் விழ வேண்டுமா, அதற்காக தான் இந்த பகுதி அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கிராமப்புறங்கள் அப்படித்தான் இருக்கின்றன. இப்படி அவருடைய எழுத்துக்களை வச்செல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் நான் முதலில் சொன்ன ஒரு ஆத்திரம், கோபம், அந்த 4 சுவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திசைகளையே 4 சுவர்கள் என்று சொல்லக்கூடிய கதையை படித்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு இழிவு. இப்போ அந்த காவல்துறையினர் அந்த கிராமப்புறங்களை அடித்து உதைக்கிறார்கள், மக்கள் அழுகிறார்கள். இவைகளெல்லாம் அந்த கதையில இன்றைக்கு இந்த நம்முடைய இயக்குனர் தமிழ் அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள். அந்த கதையை கூட நான் அது கொஞ்சம் பேசலாம் என்று கருதுகிறேன். இந்த நூலில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம், அது அவங்களுடைய சொந்த பள்ளிக்கூடம். அந்த கணேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பார்த்து, டேய் அவன் மகனே, முனுசாமி மகனே, ராமசாமி மகனே என்று பெயரிட்டு சொல்லக்கூடிய ஒரு மரபு. அன்றைக்கு முனுசாமி, ராமசாமி என்பதெல்லாம் அவர்கள் பெயர் வைத்துக் கொள்வது கிடையாது. வேறு வகையான பெயர்கள் தான் வைத்துக் கொள்வார்கள். அப்படி முனுசாமி, ராமசாமி என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் அந்த பெயரை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அதில் சாமி என்று வருகிறது. உன்னை போய் நான் சாமி என்று சொல்லணுமா? எனவே அதற்கு புனை பெயர். எங்கள் ஊர்ல அந்த மாதிரி புனை பெயர்கள்லாம் நிறைய பேர் இருக்கு. கோவிந்தசாமி என்று ஒருவர், அவரை போயிட்டு அந்த ஊர்ல நிலவுடைமையாளர் ஒரு ரெட்டியார், கோவிந்தசாமி, உன்னை சாமி நான் சொல்லணுமா? எனவே உன் பேர் ஓசான். அவர் பேர் இன்னொரு கோவிந்தசாமி, அவர் பேர் தண்டிக்கட்டி. இன்றைக்கும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் அவர்கள் எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார். ஊரே அந்த ஊருக்கு வழியே கிடையாது. அவருடைய அந்த 4 சுவர்கள், திசைகளே 4 சுவர்கள், அந்த கிராமத்துக்கு வழியே கிடையாது. அதுபோலதான் சில கிராமங்கள்ல இன்றைக்கும் வழியே கிடையாது.
அப்படி வழி இருந்தால் அது மேல் சாதி மக்கள் அல்லது நிலவுடையாமல் செல்வதற்குரிய ஒரு வழியாக அவர்கள் அமைத்துக் கொண்டதாகத்தான் இருக்க முடியும். எனவே நிறைய இது போன்ற அவலங்களை எல்லாம் அவர்கள் தன்னுடைய கதைகளில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. எனவே நிறைய ஆளுமைகள் எல்லாம் அவற்றை எப்படி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். நம்முடைய இயக்குனர் தமிழ் அவர்களை சொன்னதை போல அந்த அந்த கதை நான் புரட்டி பார்த்த பொழுது அந்த கதை எனக்கு என்னுடைய மனதில் பட்டது. நிறைய தமிழக அரசுடைய பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவற்றையெல்லாம் பட்டியலிட்டால் நேரம் போதாது. நிறைய விருதுகளை தமிழக அரசுடைய விருதை பெறும்பொழுது கூட அவர்களுடைய தன்மானம் அங்கே குறுக்கிட்டதாக மாணவர்கள் வழியாக நான் அறிந்து கொண்டேன். எனவே அந்த விருது அவர்கள் வீட்டுக்கு சென்றது. இப்படிப்பட்ட ஒரு தன்மான எழுத்தாளர். எனவே அந்த வகையில் அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம். 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் ஒரு தமிழாசிரியர் என்ற ஒரு சிறுகதை இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கிறார் அல்லது எப்படி அவர் ஒரு பயாஸாக செயல்படுகிறார் என்பதை பற்றியான ஒரு கதையை தான் அவர்கள் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகுப்புல டாக்டர் அம்பேத்கர் BR அம்பேத்கர் அவர்களை பற்றியான பாடம் நடத்த வேண்டும். அந்த பாடத்தை நடத்தும் பொழுது மாணவர்கள் நிரம்ப வினாக்களை எழுப்புகிறார். அவற்றை நடத்தி முடித்து அல்லது நடத்துவதற்கு முன்பாக அவர் ஒரு அறிமுகம் சொல்லும் பொழுது ரொம்ப வினாக்கள் எழுப்புகிறார்கள். அதுல நிறைய முதல்ல சில வினாக்கள் அதுல அவங்க எழுப்புறாங்க. சட்டமேதைன்னா என்ன சார்? சட்டமேதை எங்க ஊர்ல தான் ஒரு வக்கீல் இருக்கிறாரு, சட்டம் படிச்சவங்க சட்டமேதை. அப்ப எங்க ஊர்ல ஒரு வக்கீல் இருக்கிறார், அவர் சட்டமேதையா? இப்படி அந்த ஆசிரியருக்கு அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. நிரம்ப மாணவர்கள் நன்றாக அது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்பதற்காக இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறார்கள். பிறகு அடுத்ததாக 34 அவர் அம்பேத்கர் அவர்கள் இவர் நம்ம அம்பேத்கர் அவங்களுக்கு நிரம்ப சில விருதுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல பாரட்லா என்று சொல்லக்கூடிய ஒரு விருது அவர்கள் இருந்து 34 ஆண்டுகள் கழித்து தான் விருது வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு எழுப்புறாங்க, 34 வருஷம் கழிச்சு ஏன் விருது கொடுக்குறாங்க, ஏன் முன்னவே தரல? அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்ல முடியவில்லை. இப்படி நிரம்ப அடுக்கடுக்கான கேள்வி. தந்தைன்னா யாரு சார்? தந்தைன்னு சொல்றோம், அவர்னா யாரு சார்? இப்படி நிறைய வினாக்கள் எல்லாம் சமூகத்தை பார்த்து எழுப்பக்கூடிய வினாக்கள், அந்த ஆசிரியரை பார்த்து எழுப்பக்கூடிய வினாக்களாக படவில்லை. சாதின்னா என்ன சார்? மாணவர்கள் கேட்குறாங்க. இளம் பிள்ளைகளுக்கு தெரியல. சாதின்னா என்ன சார்? தீண்டாமைன்னா என்ன சார்? இதெல்லாம் யாரை பார்த்து எழுப்பக்கூடிய வினா? ஒரு சிறுகதையில அவற்றை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோலவே நிரம்ப வினாக்களை எல்லாம் அவர்கள் அந்த மாணவர்கள் எழுப்புவதாக அவர்கள் கேட்கிறார். ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வகுப்புக்கு செல்வதற்கு முன்பாக முன் தயாரிப்புகளோட செல்ல வேண்டும். இதையெல்லாம் அந்த கதையில் கூறுகிறார். ஒரு ஆசிரியர் அடிப்படையில் ஒரு ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், நம்முடைய பேராசிரியர் அம்மா சுடர்விழி அம்மா இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நன்கு சிறப்பாக கற்பித்தல் முறையை ஆற்றிக்கொண்டு வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேட்குறாங்க, சார் நம்ம ஸ்கூல்ல லைப்ரரியில் இருக்குங்க சார், அந்த லைப்ரரியில் அம்பேத்கர் புக்கு இருக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சிங்களா சார்? அதுக்கும் அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியல. எனவே அம்பேத்கர் பாடத்தை பற்றி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அம்பேத்கரை பற்றி தெரியாமலேயே பாடம் நடத்துகிறார் என்பதைத்தான் நம்முடைய தமிழர் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இப்படி பல வினாக்களை எல்லாம் சொல்லி அவர் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர் அந்த ஆசிரியர். அப்போ அவர் நான் எனக்கு எல்லாம் தெரியும் போகும் என்று நினைத்து கொண்ட பொழுது அந்த வெளியிலிருந்து அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு வகுப்பு நடத்துவதற்காக ஒரு அதிகாரி வருகிறார். அந்த வகுப்புலலாம் நான் கேட்க மாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருந்த பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாம் இவருடைய மனதை மாற்றுகிறது. அப்ப இது போன்ற சில செய்திகள் எல்லாரும் அப்போ அவர் கேட்கிறார், அந்த சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். கேட்டுக்கும் பொழுது அவர் சரி அம்பேத்கர் உங்களுக்கு யாருன்னு தெரியல, நான் ஒரு வினாவிடை ஒரு பேட்டி மாதிரி வைக்கிறேன், அந்த பேட்டியில சில கேள்விகள் எல்லாம் எழுப்புறேன், அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது சில கேள்விகள் எல்லாம் அவர் கேட்கிறாரு. நேருவோட அப்பா யாரு? மோதிலால் நேரு. அம்பேத்கருடைய அப்பா யாரு? நோ. அது போலவே காந்தி என்ன படிச்சாரு? வக்கீலுக்கு படிச்சாரு. அம்பேத்கர் படிச்சது பாரட்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு காந்தியாருடைய மனைவின் பெயர் கஸ்தூரிபாய், அம்பேத்கருடைய மனைவின் பெயர் நோ. இப்படி பல கேள்விகள். அவரை தெரியுது, இவரை தெரியல.
ஒரு கதையில் சிறுகதைகளை இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாக்கா என்ன பொருள் அது? கடைசியா வந்து அவங்க ஒரு வினா எழுப்பு, அம்பேத்கர் கட்டிய வீட்டின் பெயர் யாருக்கும் தெரியல, ஆனா மற்றவர்கிட்ட எல்லாம் தெரிந்து வச்சிருக்கிறாங்க, இதை மட்டும் தெரியல. அப்படின்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பது எப்படி இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் அவற்றையெல்லாம் செய்யலாமா என்பதை பற்றி நன்றாக எந்த பாடமோ எந்த பகுதியோ ஒரு 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 வகையான தற்சார்பு இல்லாமல் அந்த பாடத்தை நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஒரு கசப்போடு அந்த பாடத்தை நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட விளைவுகள் தான் வரும் என்று சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதையை வந்து முடிக்கிறார். கடைசியா வந்து அவங்க அம்பேத்கரை பற்றி இப்படியெல்லாம் சொல்றாங்களே, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்த அம்பேத்கர் புத்தகத்தை வாங்கி படிக்கிறாரு. படிச்சது பிறகு தன்னுடைய தவற்றை எல்லாம் உணர்ந்து அதுக்கு பிறகு வந்து அந்த பாடத்தை நடத்துகிறார் வகுப்புல. இப்படியாக அந்த கதை முடிகிறது. ஒரு பையன் சொல்றான், ஒரு தடிக்கு விழுந்துறாரு, சார் மேலவே பாக்குறீங்க, கொஞ்சம் கீழே பாருங்க சார். அப்பதான் உணர்றாரு, கீழேன்னா தனக்கும் கீழே எவ்வளவு மக்கள் வறுமையிலும் பசியிலும் பட்டினியும் வாழ்கிறார்கள், கீழே கொஞ்சம் பாருங்க சார். இப்படி அவர் உணர்கிறார். ஒவ்வொருவருடைய வாயிலாக தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய இருப்பை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார் என்பதாக அந்த கதை முடிகிறது. இன்னும் நிறைய செய்திகளை எல்லாம் அந்த கதையில் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சிறுகதைகள் தொடங்கிய அடங்கிய இந்த நூல் தான் இந்த நூல். ஆமா, 10 சிறுகதைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு சிறுகதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இது போன்ற எல்லா சிறுகதைகளையுமே ஒரு கதையில் ஏதோ ஒன்றை அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த கதை தொகுதி மட்டும் இல்ல, அவருடைய நாவலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த கவிதை கூட அவர் தொடக்கத்துல கவிஞனாகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்வியை அவர்கள் தொடங்குகிறார்கள். அப்பொழுது கூட கேட்கிறார்கள், நீங்க எப்படி எழுத்துலகத்திற்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் எழுத்துலகத்துக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய ஊர் தான், என்னுடைய குடும்ப சூழல் தான் காரணம். அவ்வளவு வறுமை, பசி, பட்டினி, இந்த சூழ்நிலையில தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக கொண்டாடப்பட வேண்டிய ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளன், மரியாதைக்குரிய ஐயா அழகிய பெரியவன். அவர்களை பற்றியான நிகழ்வு தான் இந்த உரையரங்கம். அவர்களை பற்றி ரொம்ப பேச இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் பேசிக்கொண்டே செல்லலாம். இது பேசுபொருள் கரும்பு தின்னுவதற்கு கூலியா என்பது போல நிரம்ப அல்ல பேச வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது நிறைய ஆளுமைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஐயா அழகிய படைப்பாளர், ஆகச்சிறந்த படைப்பாளர் ஐயா அழகிய பெரியவன் அவர்கள் நம்முடைய இயக்குனர் தமிழ் அவர்களை சொன்னது போல இன்னும் ஒரு ஊடகத்துல ஒளி வீச வேண்டும். நிறைய இடங்களுக்கு நிறைய அவருடைய பதிவுகள் நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டும், இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி வணங்கி வந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும், விருதுநிலை விரிவுரையாளர்கள் மற்றும் பிற துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், பேராசிரியர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் மீண்டும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம் சொல்லி, பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை, நெருப்பிலே நின்று மக்கள் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என வில்லிபுத்துரார் போற்றிய கண்ணல் தமிழே. நீ மூப்படைந்து விட்டாயே என்று நினைத்தேன் செந்தமிழே, நீ மூப்படைந்து விட்டாயே என்று நினைத்தேன், போன வாரம் பூப்படைந்தவள் போல் இருக்கின்றாயே, உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்பதால் தான் என் நாக்கில் எலும்புகள் இல்லை, தமிழுக்கு தலை வணக்கம் சொல்லி, தென்னிந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தாயாக இருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்திற்கும், சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வரவேற்புரையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக இருக்கிற அழகிய பெரியவன் ஐயா அவர்களின் படிகை பாடல் சிறுகதை நூல் ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற, தலைமையேற்று வழி நடத்திருக்கிற மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஏகாம்பரம் ஐயா துறை தலைவர் அவர்களை வணக்கமும் வரவேற்புரையும் சொல்லி, அடுத்ததாக இந்த நூலை பெற இருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் ரகசியன், பெயர் மட்டும்தான் ரகசியன், அன்பில் எப்போதும் அவர் வெளிப்படைத்தன்மை கொண்டவர் தான்.
அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய தொகுதிகளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புத்தகங்களின் தலைப்பை கேட்டாலே ஒரு மாதிரி ரொம்ப அழகியலோடு சார்ந்திருக்கும். நெருப்பல்ல சூரியன், வண்ணங்களை விழுங்கி பெருத்திருக்கும் இருட்டு, என் மாமிசங்களை பிடுங்கி பசியாரும் செய்வோம், காட்டில் கூணும் கிளை என்ற வித்தியாசமான தலைப்புகளோடு எழுதி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் ரகசியன் அவர்களை நான் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு தமிழ் அவர்கள் மிகச்சிறந்த இயக்குனர். சேத்துமான் எலெக்ஷன் என்ற சமூகத்தோடு ஒன்றி இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிற படத்தை இயக்க இருக்கிற அண்ணன் தமிழ் அவர்களையும், விளம்பர படத்தை இயக்கி கொண்டிருக்கிற சமூகத்தின்பால் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிற அண்ணன் லட்சுமிகாந்தன் அவர்களையும் நான் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நூல் குறித்து மிகச்சிறந்த உரை நிகழ்த்திருக்கிற எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், கரியோடன் என்ற நூலை வழங்கி இந்த சமூகத்தின்பால் மிகுந்த அக்கறை கொண்டு தொலைக்காட்சியில் நீங்கள் வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கலாம் ஆகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் முனைவர் பு சாரோன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக பேராசிரியர் ஜே சுடர்விழி அம்மா அவர்கள், தமிழ்துறை பேராசிரியர், இந்த நூலை குறித்து ஆய்வுரையை வழங்க வந்திருக்கிறார். அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக அண்ணன் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எழுதிய ஒரு கவிதையை அண்ணன் வசந்தபாலன் அவர்கள் கூட ஒரு நிகழ்வில் சொல்லியிருந்தார். அவள் நைட்டி அணிந்ததில்லை. அந்த கவிதையை படித்த பிறகு நிச்சயமாக உங்கள் உறக்கத்தை தொலைத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு கவிதை இருக்கும். இப்படி மிகச்சிறந்த எழுத்துக்களை சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிற அண்ணன் சாம்ராஜ் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அண்ணன் வசந்தபாலன் அவர்கள் மிகச்சிறந்த இயக்குனர். எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு என்னுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முடித்துவிட்டு பணப்பாக்கத்தில் மயூரா தியேட்டர் என்று ஒரு தியேட்டர் இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு டீ கடை, குட்டி டீ கடை என்று சொல்லுவார்கள். அங்கே நாங்கள் மாணவர்கள் எல்லாம் இங்க் பென் அந்த கரை படிந்த சட்டையோடும் ஆடையோடு இந்த மயூரா தியேட்டரில் வெயில் படம் பார்த்தது இன்றும் எங்கள் நினைவுகளில் ஊரோந்தி கொண்டிருக்கிறது. எத்தனை படங்கள் சமூகத்தின்பால் இருக்கிற அக்கறையால் படங்களை இயக்க இருக்கிறார். சமூகத்திற்கு மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, இயக்குனராக இருக்கிற அண்ணன் அங்காடி தெரு, வெயில், காவிய தலைவன், ஆல்பம், அரவான், ஜெயில், அநீதி என்று பல படங்களை இங்கு தங்கியிருக்கிறார். அண்ணன் சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கிறார். அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று, எழுத்தாளர் கரண் கார்கி அண்ணனும் இங்கு வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, ஐயா அழகிய பெரியவன், ஐயா அழகிய பெரியவனை பற்றி இந்த நிகழ்வுக்கு நான் வரவேற்புரை வழங்கலாமா, நான் தகுதிதானா என்று யோசித்து பார்த்தேன். உண்மைதான். காரணம், என்னுடைய முதுகலையிலிருந்து நான் ஆய்வியல் நிறைஞர் எம்பில் படிப்பு முடித்ததிலிருந்து முனைவர் பட்டம் ஆய்வு வரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிற அனைத்து இலக்கியங்களிலும் ஐயாவுடைய படைப்புகள் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. என்னுடைய எம்பில் முனைவர் பட்ட ஆய்வில் ஐயாவுடைய 3 சிறுகதைகளை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் கூடுகள் இல்லை, வாதை, தலைப்பு செய்தியும் ஒரு பெண்ணும் என்ற சிறுகதையை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். நான் மொழிபெயர்த்ததாலேயே ஐயாவை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டுமா, இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்க வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவர் எழுதுகிற எழுத்துக்கள் நம்மோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஐயா மட்டுமல்ல, இந்த மேடையில் வீட்டிருக்கிற அனைத்து ஆன்றோர்களும் அவர்கள் எழுதியிருக்கிற எழுத்துக்கள், அவர்களுடைய படைப்புகள் சமூகத்தின்பால், எளிய மக்களின்பால் நின்று ஆவணப்படுத்துவதாக இருந்திருக்கிறது. ஐயாவுடைய ஒரு கவிதை, கொரோனா காலகட்டத்தில் என் அப்பாவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, செய்யாறு அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு ஆக்சிஜன் பத்தலைங்கிறதால எப்பவுமே இந்த ஆக்சிஜன் குழாய் வைத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட எங்கள் அப்பா கேட்பார், கூட நான் தான் இருந்தது பார்த்துட்டேன் அந்த கொரோனா டேலத்தில். அப்போ கேட்பாங்க, எங்கள் அப்பா அந்த வார்டில் இருக்கும்போது அம்மா சாப்பிட்டாங்களா, அம்மா மாத்திரைலாம் போத்துக்கிட்டாங்களா, என்ன பண்ணுவாங்கன்ட்டு அம்மாவை குறித்து என் அப்பா கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர்கள் எழுதுகிற எழுத்து நம் வாழ்வோடு எப்படி சம்பந்தப்பட்டு இருக்குது என்று சொன்னால், அழகிய பெருமையா ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ரொம்ப அழகாக. W வார்டின் 6ஆம் எண் படுக்கையில், W வார்டின் 6ஆம் எண் படுக்கையில் குழாய்கள் சொருகப்பட்டு கிடக்கும் அப்பா. W வார்டின் 6ஆம் எண் படுக்கையில் குழாய்கள் சொருகப்பட்டு கிடக்கும் அப்பா தட்டு தடுமாறி என்னிடம் சொல்கிறார். தட்டு தடுமாறி என்னிடம் சொல்கிறார், உங்க அம்மா மாத்திரைகளை ஒழுங்கா போட்டுக்கிட்டாளான்னு கேளு. தட்டு தடுமாறி என்னிடம் சொல்லுகிறார், உன் அம்மா மாத்திரைகளை ஒழுங்கா போட்டுக்கிட்டாளான்னு கேளு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது இப்படி முடிக்கிறார், சுத்திகரிக்கப்பட்டு பழுத்து கனிந்த காதலின் வாடை வாடு முழுவதும் அடிக்கிறது என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதை என் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு இருந்தது. அதை படிக்கின்ற ஒவ்வொரு கவிதை வாசிக்கிற பொழுதும் நமக்கு ஒரு பரவசம் வரும். இந்த கவிதை வாசிக்கிற பொழுது எனக்கு கண்ணீர் வந்தது. ஏனென்று சொன்னால், இந்த கவிதையில் வாழ்கிற மாந்தர் தான் என் அப்பாவும் அம்மாவும்.
அப்படி அவர் எழுதுகிற ஒவ்வொரு மாந்தர்களும், கதையில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும், அதில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக ஐயாவுடைய பிச்சை என்று ஒரு சிறுகதை எடுத்து, சின்னுவு பாட்டியை பற்றி பேசுகிற ஒரு சிறுகதை எடுத்து நான் ஆய்வு செய்திருக்கேன். பல சிறுகதைகள், ஐயாவுடைய சிறுகதையும் ஒன்று. ஒரு மகன் அம்மாவை எப்படி ஏமாற்றுகிறான், நடுத்தெருவில் விட்டு விடுகிறான் என்று அதில் ரொம்ப அழகாக விவரித்திருப்பான். கதையை நான் சொல்வதற்காக இல்லை. ஒரு சாலையிலோ இல்ல பேருந்து நிலையத்திலோ எங்கேனும் ஒரு மூதான ஒரு வயதான ஒரு பாட்டியை பார்த்தோம்னா நிச்சயமாக ஐயா எழுதியிருக்கிற அந்த கதை மாந்தர் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். இப்படி அவர் எழுதியிருக்கிற அனைத்து கதை மாந்தர்களும் நம்மோடு ஒத்து போகிற வகையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு அவர் எழுதியிருக்கிற படிக்க பாடல், ஐயா ஒரு பதிவு முகப்புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. என்னுடைய முதல் புத்தகம் எப்படி பிரசுரமாயிருக்குமோ அந்த புத்துணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எம்ஃபில் ஆய்வுக்காக வேலூர்ல இருக்கிற நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல போயிட்டு அழகிய பெரியவன் கதைகள் ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகத்தில் ஒரு முகம் மட்டும் இருக்கும், இதே நீல நிறத்தில் இருக்கும். இப்பொழுது அதே நேரத்தில் தான் புத்தகம் இருக்கிறது, முகம் மட்டும் இளையராஜாவாக மாறி இருக்கிறது என்பதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஐயாவுக்காக எழுதிய ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அவரிடம் எனக்கு பிடித்த படைப்புகளை வைத்து ஒரு எழுத்து எழுதியிருந்தேன். தமிழ் கூடலுக்கு அழைத்து, ஐயா தமிழ் கூடலுக்கு அழைத்து உங்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது என் காதலுக்கான தூதுவன் தோழன் பார்த்திபன் தான். வானில் இருக்கிற நிலவை போல உங்கள் முகத்தில் இருக்கிற மச்சத்தை, வானில் இருக்கிற நிலவை போல உங்கள் முகத்தில் இருக்கிற மச்சத்தை, உங்களின் அனல் தெரிக்கும் பேச்சை, உங்களின் அனல் தெரிக்கும் பேச்சை, உங்களின் சிகை அழகை, அருந்தமிழ் இல்லத்தை, எங்கள் ஊர் நூலகத்தை விட பெரியதாக இருக்கிற உங்கள் நூலகத்தை, எங்கள் ஊர் நூலகத்தை விட பெரியதாக இருக்கிற உங்களின் நூலகத்தை, வன உயிரிகள் தினத்தில் பிறந்து, வன உயிரிகள் தினத்தில் பிறந்து ஒவ்வொரு படைப்பிலும் எங்கேனும் மரங்களை பற்றி பேசி விடுகிற ஈகோ ஃப்ரெண்ட்லி அன்பை, வன உயிரிகள் தினத்தில் பிறந்து ஒவ்வொரு படைப்பிலும் எங்கேனும் மரங்களை பற்றி பேசி விடுகிற ஈகோ ஃப்ரெண்ட்லி அன்பை, உங்கள் சிறுகதைகளில் வருகிற இல்லை வாழுகிற, உங்கள் சிறுகதைகளில் வருகிற இல்லை வாழுகிற சர்மிளாவை, சந்தியாவை, கீர்த்தியை, இந்த 3 கதாபாத்திரங்களும் நான் மொழிபெயர்த்து இருக்கிற சிறுகதையில் இருக்கிற பெண்மையை ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிற கதாபாத்திரங்கள். உங்கள் சிறுகதையில் வருகிற சர்மிளாவை, சந்தியாவை, கீர்த்தியை ஒவ்வொரு முறை எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு வரும்போதும் உங்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை, எம்பில் ஆய்வை உங்கள் சிறுகதைகளில் செய்து பெற்ற முதல் மதிப்பெண்ணை, தமிழ் இந்து சிறுகதை நூற்றாண்டு விழாவில் 19 ஆளுமைகள், தமிழ் இந்து சிறுகதை நூற்றாண்டு விழாவில் 19 ஆளுமைகளில் நீங்கள் பேசும்போது மட்டும் ஏனோ என் சட்டை காலரை நான் உயர்த்திவிட்ட தருணத்தை, இந்த வெக்கங்கெட்ட நாட்டில், இந்த வெக்கங்கெட்ட நாட்டில் அருப நஞ்சாய் தீட்டுப்பட்டு நீங்கள் எனக்குள் நிகழ்ந்த போது, நீ நிகழ்ந்த போது, நீங்கள் எனக்குள் நிகழ்ந்த போது, 4 பக்கம் சுவர்கள் கொண்ட கிராமத்தில் தேநீர் மேசை மீது அமர்ந்து உனக்கும் எனக்குமான சொல்லெடுத்து தகப்பன் கொடிவழி, தகப்பன் கொடிவழி அழகிய பெரியவன் சிறுகதை சொல்லி மீள் கோணமாய், மீள் கோணமாய் இதயத்திலிருந்து மீளாமல் வள்ளிசையோடு, வள்ளிசையோடு படிக பாடல் கேட்டுக்கொண்டே இருப்பதை, படிக பாடல் கேட்டுக்கொண்டே இருப்பதை என்னை பார்த்து வாசித்து வியந்து மகிழ்ந்து மட்டும் கடந்து செல்பவன் அல்ல நான். பார்த்து வாசித்து வியந்து மகிழ்ந்து மட்டும் கடந்து செல்பவன் அல்ல நான். காதலிப்பவன் உங்கள் எழுத்தோடு உங்களையும். அதனால் தான் சொல்லுகிறேன், ஹாப்பி பர்த்டே இல்ல, ஐ லவ் யூ என்று ஐயாவுடைய படைப்புகளை வைத்து நான் எழுத்து எழுதியிருந்தேன். ஐயாவுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னோன்னே என் மனைவி கேட்டாங்க, ஐயாவுக்கு ஐ லவ் யூ, அப்ப நான் எங்க அப்படின்ற மாதிரி. இலக்கியத்தில் எப்போதும் ஐயாவுடைய காதலன் தான். எனவே ஐயாவுடைய ஆய்வரங்கத்தில் பேச இருக்கிற ஆளுமைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தோடு என்னுடைய அனைவரையும் வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். ஐயாவுடைய வரிகளோடு நிறைவு செய்கிறேன். நீ கனவை அடைய முயற்சி செய்கிறாய், நீ கனவை அடைய முயற்சி செய்கிறாய், நான் கனவாகவே இருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கங்கள். அனைவரையும் மீண்டும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, அழகிய பெரியவன் தமிழில் முன்மாதிரி இல்லாத ஒரு படைப்பாளி. அழகிய பெரியவன் குறித்தான எனது வியப்பு, அவர் ஒரு காலத்தில் என்றால் சங்க காலத்தில் அல்ல, 90களில் தமிழ் தேசிய இயக்கங்களோடு இருந்திருக்கிறார். அதில் பொறுப்பிலும் இருந்திருக்கிறார். அதனுடைய ஆச்சரியம் என்னவெனில், அப்படி இயங்கியிருந்தும் தன் கலையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான விஷயம். அழகிய பெரியவனை பொறுத்தவரை
தன்னுடைய அரசியல் ஒருபொழுதும் தன் கலையை பாதிக்காத வண்ணம் எப்பொழுதும் பார்த்து கொள்கிறார். நம்மூரில் பொதுவாக அரசியல் பேரால் இலக்கியத்திற்கு கள்ளிப்பால் ஊற்றுவது அநேகம். பிறகு அந்த இறந்த குழந்தைக்கு ஒப்பாரி வைப்பது அதைவிட அநேகம். அழகிய பெரியவன் அதில் தீர்க்கமாக இருக்கிறார். தனது அரசியலின் பொருட்டு கலையை ஒரு பொழுதும் கைவிடாதவர். முன்பொரு சமயத்தில் அழகிய பெரியவனுடைய தோழர் அழகிய பெரியவனுடைய மொத்த சிறுகதை தொகுப்பை குறித்து நான் பேசிய பொழுது பணுவலில் அதற்கான தலைப்பு அரசியலோடு பிணங்காத கலை. இன்றும் அதையே தான் சொல்வேன், அரசியலோடு பிணங்காத கலை, அதுதான் அழகிய பெரியவனுடைய கலை. இந்த கூட்டத்தில் எவரேனும் தோழர் அழகிய பெரியவனின் தரைக்காடு என்ற சிறுகதையை வாசித்திருக்கலாம், வாசிக்காமலும் இருக்கலாம். தமிழில் மிக அரிதான, மிக முக்கியமான, நம்மை உலுக்கி எடுக்கக்கூடிய சிறுகதை அது. வாசித்தவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்காதவர்களை விவிலியத்தை துணை கலைத்து அபாக்கியவான்கள் என்று சொல்லலாம். வேறொரு சிறுகதை உண்டு அந்த மொத்த சிறுகதை தொகுப்பில், கரி என்ற ஒரு சிறுகதை. அந்த கதையை சொல்வதற்கு முன்னால் அசோகமித்திரனின் வேறொரு கதையும் சேர்த்து இந்த கதையை பார்க்கும் பொழுது நமக்கு வேறொரு புதிய கோணம் ஒன்று கிட்டும். அசோகமித்திரனுடைய சிறுகதை மிக முக்கியமான சிறுகதை தான். விடிவதற்கு முன் என்ற சிறுகதை. ஒரு அம்மாவும் பையனும் அதிகாலை நள்ளிரவே எழுந்து தண்ணீர் பிடிக்க தெரு தெருவாக அலைவார்கள். அலைந்து அங்குமிங்குமாக சேகரித்து, சில பானைகளில் சேகரித்து, விடிவதற்கு முன், இருட்டு விலகுவதற்கு முன் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் வைப்பார்கள். அப்பொழுது அந்த பானையெல்லாம் வைத்துட்டு அம்மா வீட்டில் போய் ஒரு குடமாக வச்சுட்டு வரும் பொழுது, ஒரு குடத்தை எடுக்க வரும் பொழுது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும். உனக்கு அவ்வளோ தாகமாக இருக்கா, சரி குடி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இது அசோகமித்திரனுடைய சிறுகதை. தோழருடைய ஒரு சிறுகதை கரி. மாடை வெட்ட கொண்டு போன இடத்தில் மாடு கழுத்து காயத்தோடு அங்கிருந்து தப்பி ஓடிவிடுகிறது. வெட்ட வந்தவர்கள் அதை பகல் முழுக்க தேடி அலைகிறார்கள். கடைசியாக ஆற்றின் அக்கறையில் கழுத்தின் காயத்தோடு சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த மாட்டை கண்டுபிடிக்கிறார்கள். இங்கிருந்து கத்திக்கொண்டு அந்த மாட்டை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த இரண்டு கதையும் அக்கம் பக்கமாக வைத்து பார்த்தால் நமக்கு வேறொன்று விளங்கும். ஒரு கணக்கில் அந்த கரையின் அக்கறையில் அசோகமித்திரன் இருக்கிறார், இக்கரையில் அழகிய பெரியவன் இருக்கிறார். அழகிய பெரியவனுடைய இந்த தொகுப்பை பேசுவதற்கு முன் வேறொரு சாரோன் சொல்லும் பொழுது சொன்னார், தீட்டு என்ற குறுநாவலை குறித்து. தமிழில் நான் ஒரு இலக்கிய பிரதியை வாசித்து அந்த இலக்கிய பிரதி நம்மை நடுங்கச் செய்யும் எனில் தீட்டு என்னை அப்படி நடுங்க செய்திருக்கிறது. சினிமாவில் சில காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு நமக்கு வலிமை இருக்காது. ஒரு 2-3 படத்தினுடைய காட்சிகளை உங்களுக்கு சொன்னால் தெரியும். சேது படத்தில் விக்ரமை கொண்டு போய் ஒரு கல்லில் அப்படியே மோதுவார்கள். மோதும் பொழுது தலைக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை ஒரு கிராபிக்ஸ் பார் அப்படியே திறக்கிற மாதிரி காமிப்பாங்க, பார்க்கவே முடியாது. இன்னொரு படம் இருக்கு, பருத்தி வீரனுடைய இறுதி காட்சி, அந்த பாலியல் வன்புணர்வு, அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கலாம், அது பொதுவாக அதை பார்க்க முடியாது. ஆக அதற்கு நிகரான ஒரு பெரும் அதிர்வையும் நம்மை அப்படியே உலுக்கி எடுக்கக்கூடிய குறுநாவல் தீட்டு. ஒரு தன் வாழ்க்கையை துவங்குவதற்காக அந்த பகுதிக்குள் வரக்கூடிய ஒரு பெண், வாழ்க்கையை நல்ல விதமாக மிக அதனுடைய ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்று வந்த ஒரு பெண் மெல்ல 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 அந்த சூழ்நிலையில் அவள் என்னவாக மாறுகிறாள் என்பதுதான் அந்த கதை. அதில் ஒரு இடம் வரும், இப்படியெல்லாம் பண்ண முடியாது, குனிஞ்சு உட்காரு அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படியே 2001 2002 படித்தேன்னு நினைக்கிறேன். அது பிறகு தோழரையா அந்த சமயத்தில் மதுரைக்கு வந்திருந்தப்போ கூட சந்திச்சேன். அப்படியே உலுக்கி எடுத்த கதை தீட்டு, உலுக்கி எடுத்த குறுநாவல் தீட்டு என்ற குறுநாவல்.
இந்த சிறுகதை படிக பாடல் என்ற சிறுகதை 10 கதைகளை கொண்டது. இதில் 3 கதைகளை நான் மிக முக்கியமான கதைகளாக கருதுகிறேன். செவல்லி பூத்த மலை, நினைவு பாதை, வாழ்க்கை உயிர் பெற பாடு, இந்த 3 கதைகளையும் நான் மிக முக்கியமான கதை என்று இந்த தொகுப்பில் சொல்வேன். பொதுவாக தமிழ் இலக்கிய சூழலில் அல்லது தமிழ் இலக்கிய பரப்பில் ஒரு நிகழ்வில் ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி பேசும் பொழுது, குறிப்பாக சிறுகதைகளை பற்றி பேசும் பொழுது அந்த கதைகளையே அப்படியே சொல்வது ஒரு வழக்கம். ஆனால் நான் சிறுவயதில் பாட்டு புத்தகம் வாங்குகின்ற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த பாட்டு புத்தகத்தில் பாட்டெல்லாம் போட்டுட்டு அந்த படத்தோட கதையும் போடுவாங்க. போட்டுட்டு அதை சிவகாசியில் தான் அச்சடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு புத்தகத்தை அச்சடிப்பவருக்கு ஒரு சின்ன நேர்மை உண்டு. அந்த கதையை போட்டுட்டே வந்துட்டு முக்கால்வாசியில் கதையை நிப்பாட்டிடுவார். முடிவை வெண்கரையில் காண்க அப்படின்னு சொல்லுவார். ஆக நான் இங்கு கதைகளை சொல்லப்போவதில்லை. இந்த கதைகள் என்னவாக எனக்குள் என்ன கொடுத்தது, எனக்கு ஏன் அது எனக்கு முக்கியமான கதை என்று பேசுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். செவ்வல்லி பூத்த மலை ஒரு துப்பறியும் கதை. பொதுவாக நாம் நிறைய துப்பறியும் கதைகளை படித்துதான் வளர்ந்திருக்கிறோம். தமிழில் அதற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் அல்லது பரம்பரை உண்டு. தேவனில் தொடங்கி நிறைய துப்பறியும் சாம்பு நிறைய உண்டு. ராஜேஷ்குமாரின் விவேக், சுஜாதானுடைய வசந்த் கணேஷ், பட்டுக்கோட்டை பிரபாகரின் அவருடைய பரத் சுசி, இப்படி நிறைய புஷ்பாதங்கத்துறையிட்ட கூட ஒருத்தர் இருப்பார், துரைசிங்கம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவர். இப்படி நிறைய துப்புரிவாளர்கள் பாத்திரங்களை நாம் தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம். அவங்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இல்லை, ஓய்வு பெற்றாச்சு. அந்த இலக்கியவாதிகளும் இல்லை, அவங்கெல்லாம் இல்லை. ஆனால் இந்த கதையும் ஒரு துப்பறியும் கதை தான். இந்த கதையில் வரக்கூடிய ஞான கம்பீரம் கண்டுபிடித்த ஒன்றை ஒரு பொழுதும் அந்த துப்பறிவாளர்களால் ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் முக்கியம். இந்த கதையினுடைய முக்கியத்துவமே அதுதான். அந்த துப்பறிவாளர்களால் ஒரு பொழுதும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்றால் அவர்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஞான கம்பீரம் இழுத்து கொண்டு வந்து போடுவது ஒரு சடலத்தை அல்லது ஒரு அழுகிய பிணத்தை. அதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறார். துப்பறிவாளராக இருக்கும் இந்த ஞான கம்பீரத்திடம் பொதுவாக துப்பறிவாளர்களுக்கு இருக்கக்கூடிய நீள்கோட்டு, சுருட்டு, நாய், துப்பாக்கி இவை எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் இல்லாத ஒரு துப்பறிவாளர் தான் இந்த ஞான கம்பீரம். ஆனால் இதுவரை தமிழ் இலக்கியத்தில் வந்த துப்பறிவாளர்கள் ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை, ஒரு சீக்கு பிடித்த விலங்கை ஞான கம்பீரம் கண்டுபிடித்து காட்டுகிறார். அதுதான் செவ்வல்லி பூத்த மலை என்ற கதையை தமிழினுடைய முக்கியமான கதைகளில் ஒன்றாக மாற்றுகிறது. இன்னொரு கணக்கில் இதற்கு முன்னால் நான் சொன்ன துப்பறிவாளர்கள் யாருமே இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை விட கண்டுபிடிக்க விரும்பவில்லை. அந்த பக்கமே போவதில்லை. அவர்கள் முகத்தில் கர்ச்சீப்பை மூடிக்கொண்டு அந்த இடத்தை அவர்கள் அப்படியே கடந்து போய்விடுகிறார்கள். அல்லது பெர்ஃப்யூம் எடுத்துக்கொண்டு அங்கு அப்படிப்பட்ட வாடையே வரவில்லை என்று தாங்களே நம்பிக்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆக ஒரு பொழுதும் ஞான கம்பீரம் கண்டுபிடித்ததை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னொரு கணக்கில் சொன்னால், ஒருவேளை வசந்த் கணேஷ், சுஜாதாவின் வசந்தோ கணேஷோ ஞான கம்பீரத்தை பார்த்தால் சற்று ஏளனமாக கூட சிரிக்கலாம். பாவம், ஞான கம்பீரம் பரிதாபத்துக்குரியவர், அவர் வேற எதையோ கண்டுபிடிக்கிறார், நாங்களெல்லாம் எவ்வளவு சுலபமாக வேறு எதையோ கண்டுபிடித்தோம், ஞான கம்பீரம் ஏன் இதை கண்டுபிடிக்கிறார் என்று ஒரு ஏளனமாக கூட சிரிக்கக்கூடும். ஆனால் ஞான கம்பீரம் கண்டுபிடிப்பதுதான் அசலான கண்டுபிடிப்பு. ஒரு சீக்கு பிடித்த விலங்கை நம் முன் எடுத்துக்கொண்டு வந்து போடுகிறார். அதைத்தான் செவ்வல்லி பூத்த மலை என்ற கதை நமக்கு தருகிறது. அதே நேரத்தில் அந்த கதையில் இருக்கக்கூடிய மொழியும் அழகியலும் அது முக்கியமானது. அந்த மலைப்பிரதேசத்தை வர்ணித்து கொண்டே போகிறது. தோலை பதனிடக்கூடிய இந்த ஊரில் தோலை ரசாயனம் ஊற்றி பதனிடுகிறார்கள். அந்த நாற்றத்தினூடாகவே அவர்கள் வாழ்கிறார்கள், அதனூடாகவே அதை பதப்படுத்துகிறார்கள். சற்றென்று ஒரு இடத்தில் இந்த ஊர் முடிந்து வேற இடத்தில் தொடங்கும் போது வேறொன்றாக இந்த ஊர் மாறுகிறது என்ற வர்ணனைகள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சரளமான மொழிநடை இந்த கதையில் உண்டு. அடுத்த கதை நினைவு பாதை. வேறொரு வகையில் மிக முக்கியமான ஒரு கதை. நீண்ட காலமாக நம் சமூகத்தில் பேய்கள் எப்பொழுதுமே பெண்களுக்குத்தான் பிடிக்கிறது.
ஆண்களுக்கு பேய் பிடிப்பதே கிடையாது, ஒரு பொழுதும் இல்லை. எங்கிருந்து தான் இந்த பேய்கள் உருவாகின்றன? பொதுவாக பேய்களுக்கு கால்கள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை நம்மிடையே உண்டு. ஆனால் இந்த பெண்களை பிடிக்கக்கூடிய இந்த பேய்களுக்கு மிக உறுதியாக சொல்வேன், அவைகளுக்கு கால்கள் இருக்கிறதோ இல்லையோ, உறுதியாக அவைகளுக்கு இதயம் உண்டு. அதை மாத்திரம் நாம் உறுதியாக சொல்ல முடியும். அந்த பேய்கள் நம்மோடு உரையாடுகின்றன. இந்த கதைகளில் விடாமல் விஞ்ஞான யுகம் விஞ்ஞான யுகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சயின்ஸ் சயின்ஸ் என்று மாறுதட்டி கொள்கிறார்கள். ஒரு பொழுதும் இந்த சயின்ஸால், இந்த விஞ்ஞானத்தால் இந்த பேய்களை ஒழிக்க முடியவே இல்லை. கீராஜ நாராயணன் சொல்வார், நீல நீல டார்ச் லைட் வந்த பிறகு கொல்லிவாய் பிசாசுகள் எங்கு போய் ஒளிந்தன என்று தெரியாது என்று. இவ்வளோ பெரிய நீல நீல டார்ச்சுகள் கண்டுபிடித்தாலும் இந்த பேய்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. கூடுதலாக அந்த பேய்கள் பெண்களைத்தான் பிடிக்கின்றன. என்ன, ஏன் பெண்களைத்தான் இந்த பேய்கள் பிடிக்கின்றன என்ற கேள்வி எழுப்புகிறது இந்த கதை. பொதுவாக இந்த ஒடுக்கப்படுகின்ற சமூகத்தில் ஆண்களை காட்டிலும் கூடுதலாக பெண்கள் ஒடுக்கப்படுகின்ற இந்த சமூகத்தில் பெண்களுக்கு அதன் சட்டதிட்டங்கள், ஒடுக்குமுறை, அதனுடைய சாதிய பெருமிதம், ஆண் நலனுக்காக மாத்திரமே சுழலும் இந்த பூமி, இவற்றை எதையுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு பேய் பிடிக்கிறது. பேய் என்பது ஒரு கணக்கில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல். பேய்கள் எல்லா காலத்திலும் பெண்களுக்காகத்தான் பேசுகின்றன. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பது நம் சமூகத்தினுடைய பொதுவாக இருக்கக்கூடிய சொல்லாடல். அந்த சொல்லாடலை நாம் வேறொரு புதிய வெளிச்சத்தில் வாசிக்க வேண்டியிருக்கிறது. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்ற அந்த சொல்லாடலை நாம் ஒரு புதிய வெளிச்சத்தில் வாசிக்க வேண்டியிருக்கிறது. பெண் என்றால் பேயும் இறங்கும், ஆம் பேயும் இறங்கும், பெண்ணுக்குள் இறங்கும். அதுதான் புதிய வெளிச்சத்தில் நாம் வாசிக்க வேண்டியது. மிக நூதனமான வாசிப்பை தரக்கூடிய ஒரு ஆணவ படுகொலையை வேறொரு கோணத்தில் நம்மால் பார்க்க முடியும் என்றும் அதற்கு வேறொரு தீர்வையும் தரக்கூடியது அந்த கதை. மிக நிதானமாக அந்த கதையினுடைய பல இடங்கள் வசீகரமானது. இந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எத்தனையோ தடவை தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வரக்கூடிய அந்த மைதிலியோட அம்மா ஜெயபாரதி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கோயிலை பற்றியான வர்ணனைகள், அங்கும் இங்குமாக சின்ன சின்ன குடில்கள், அங்கு பேய் பிடித்தவர்கள் மாத்திரமே இருந்தார்கள், அவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய அம்மனுக்கு அவர்கள் மாத்திரமே தான் துணை, அவர்களுடைய பேச்சு மாத்திரமே துணை அப்படின்னு ஒரு வரி வரும். அடுத்த கதை, வாழ்க்கை உயிர் பெற பாடு என்ற ஒரு கதை. வாழ்வின் பாடுகளை மிக கலையான குரலில் பாடுகிறது. ஒரு வேலை தேடி போகக்கூடிய ஒருவன், அவனுக்கு வரக்கூடிய அல்லல்கள், நேர்முக தேர்வு, அதில் அவன் சந்திக்கக்கூடிய சிக்கல், அதனூடாக அவனுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சி. நான் இந்த கதையை இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். இந்த வாழ்வில் துரத்தப்படும் அல்லது ஓடப்படும் ஒருவன் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக அவனுக்கும் நிலா தட்டுப்படத்தான் செய்கிறது. ஒரு வறியவனின் வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய மரத்திலும் குயில் கூவத்தான் செய்கிறது. நாம் எத்தனை மறுத்தாலும் சமயங்களில் குழந்தைகள் நம்மை பார்த்தும் புன்னகை பூக்கத்தான் செய்கின்றன. மழை எவரை மறுத்தது? சாதாரண மனிதனுக்கு எத்தனையோ மறுக்கப்படலாம். ஆனால் அவனுக்கென்று இந்த உலகத்தில் சில சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த சந்தோஷத்தை தான் இந்த கதை பேசுகிறது. வண்ணதாசனுடைய ஒரு கவிதை உண்டு, நடைவண்டி இல்லாத வீட்டில் குழந்தை நடைபழகாமல் போயிற்றா என்று. அந்த வீட்டிலும் குழந்தை நடைபழகத்தான் செல்கிறது. ஆக இந்த வாழ்வின் ஓட்டத்தின் ஊடாக வாழ்வின் பாடுகள் துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கும் இந்த வாழ்வில் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை பற்றியும் அதனூடாக அவன் உயிர்த்திருப்பதை பற்றியும் தான் இந்த கதை பேசுகிறது. இந்த தொகுப்பின் பெயர் படிக பாடல். படிகம் என்றால் உறைந்த ஒன்றைத்தான் படிகம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் உறைந்திருக்கின்றன, வலுக்கட்டாயமாக உறைய வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உறைந்தவையெல்லாம் மறுபடியும் உருக வைக்கும் பொழுதுதான் இங்கு உண்மைகள் கூடுதலாக
தெரிவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. அதையே இந்த 10 கதையின் வழியாக அழகிய பெரியவன் நிகழ்த்துகிறார். அதற்காகத்தான் இந்த படிக பாடலை தோழர் அழகிய பெரியவன் நிகழ்த்துகிறார். அப்படி இந்த படிகங்கள் உருகும் பொழுது பொய்யானவைகள் நொறுங்கும், புதிய கீதங்கள் இசைக்கப்படும். தோழர் அழகிய பெரியவனுக்கு எனது வாழ்த்துக்களும் மாறா நன்றி.